தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் தாலுகாவைச் சேர்ந்த அழகிய ஊர் சுவாமிமலை. இவ்வூர் சிலைகளின் பிறப்பிடம். கலைநயம் மிக்க பல வகையான சிலைகள் இங்கிருந்து சிறப்பான முறையில் தயாராகி உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. தமிழர்களின் கலை நுணுக்கத்தை பறைசாற்றும் இவ்வகையான சிலைகள் தயாரிப்பிற்கு தேவையான மூலப்பொருட்கள் குறித்தும் தயாரிப்பு முறை குறித்தும் இப்பொழுது காண்போம். இந்த சிற்ப தொழிலுக்கு மெயின் முதல்ல இது மெழுகில் பண்ணுறது தான். இந்த மெழுகில் நாங்கள் செய்கிறது மெழுகை நாங்களே தயார் பண்ணிக்கிறோம். அதுக்கு தேவையானது இந்த குங்குளியம். இதுதான் இந்த குங்குளியம்ங்கிறது. இந்த குங்குளியம் ஒரு 50%, இந்த ஃபேரமின் வேக்ஸ் இந்த மெழுகுவர்த்தி மெழுகு இது 50%, ரெண்டையும் ஒன்றா உருக்கி அதுக்கு இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதை நாங்கள் உருக்கிக்கிறோம். ஆயில் கலக்கிறோம். அந்த ஆயில் கலந்து உருக்கிறப்ப இந்த மெழுகு இந்த வெட்ட மெழுகுங்கிறது இது அழுத்தமாக இருக்கும். அந்த மெழுகு இதுதான் இந்த விக்கிரகத்தை உடல் பாகங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்காண்டி இந்த மெழுகை தான் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது நாங்களே தயார் பண்ணுறது. இதே கோடை காலமாக இருந்தால் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றணும். கோடை காலத்தில் ஆயில் கம்மியாக ஊற்றணும். குளிர்காலத்தில் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுக்கணும். அது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதை உருக்கி தயார் பண்ணிப்போம். இந்த உருவத்துக்கு பிறகு இந்த ஆபரணங்கள்லாம் போடுறதுக்காண்டி நாங்கள் ஒரு மெழுகு தயார் பண்ணணும். அந்த மெழுகு என்னன்னா இந்த தேன் அடையிலேருந்து எடுக்கிற மெழுகு இருக்குல்ல, இந்த மெழுகும் நாங்கள் ஏற்கனவே உருக்கி தயார் பண்ண மெழுகும் 50%, 50% ரெண்டாக உருக்கிட்டு இதை ஒரு மெழுகாக ஆகிறது இந்த நீவர மெழுகுங்கிறது. இதுதான் இந்த விக்கிரகத்துக்கு மேலே இந்த நீவிட்டு பள்ளங்கள் மேடெல்லாம் இருக்கிற இடத்தெல்லாம் சரி பண்ணிவிட்டு இந்த ஆபரணங்கள் போடுறதுக்கெல்லாம் இந்த மெழுகை பயன்படுத்துகிறோம். இந்த 2 மெழுகு தான் எங்களுக்கு ஆரம்ப இது உருவம் தயார் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிறது. இந்த மெழுகு தான். அதுக்கடுத்து இந்த ஓலை அளவு பிரமாணம். நாங்கள் விக்கிரகம் செய்கிறதுக்கு முதலாக எடுத்து அளவு பண்ணுறது தென்னை ஓலை. இந்த தென்னை ஓலையில் தான் ஃபஸ்ட்டு அளவு எடுத்து ஸ்கேல் எடுத்துக்கிறோம். இந்த தென்னை ஓலையில் ஒரு அளவு பிரமாணம் எடுத்து அதை 9 பாகமாக பண்ணி அதுலேருந்து உருவத்தை தயார் பண்ணுறோம். இது முதலாக அந்த ஓலையில் இந்த அளவு எடுக்கிறேன். இது எங்களுக்கு பொருத்தங்கள் இருக்குது. இந்த விக்கிரகம் செய்கிறது சிற்ப சாஸ்திரப்படி தான் எங்களுக்கு நாங்கள் செய்கிறோம். இது பொருத்தங்கள் இருக்குது. இது நான் 93 எவம்ங்கிற அளவு பிரமாணத்துக்காண்டி இந்த ஓலையை ஒடிக்க போகிறேன். இந்த 93 எவம்ங்கிறது ஒரு எவம் ஒரு நெல் துளி தான். ஒரு எவம் 8 நெல் துளி ஒரு அங்குல பிரமாணம். இது 93 எவத்துக்காண்டி இந்த ஓலையை நான் ஒடிக்கிறேன். இந்த 93 எவத்துக்கு அளவு பிரமாணம் 11 1/2 அங்குலம் வருது. இந்த 11 1/2 அங்குலத்துக்கு இந்த ஓலையை ஒடிக்கிறேன். இந்த ஓலையில் இந்த 93 எவம் அளவுள்ள இந்த ஓலையை எடுத்து இந்த 9 பாகமாக பிரிக்கிறேன். மொத்த அளவு பிரமாணத்தில் மொத்த அளவில் இது ஒரு பாகம், இது 9ல் ஒரு பாகம். இதுதான் இந்த முகத்துக்காண்டி இந்த அளவு பிரமாணம். அதனால் இது ஒரு முகம்னு அளவு பிரமாணத்துக்கு ஒரு முகம்னு சொல்லுவோம்.
இந்த ஒரு முகம்ங்கிற கணக்கு வச்சு பார்க்குறப்ப இது வந்து மேலிருந்து கீழே வரப்ப இது லலாடம். இந்த விக்கிரக அமைப்புக்கு இது லலாடம். இது வந்து முகம். இது கீழே கழுத்து பாகம். இது கால் முகம். இது தோல்லேருந்து மார்பு பள்ளி வந்து ஒரு முகம். மார்பு பள்ளிலேருந்து தொப்புள் வந்து ஒரு முகம். அதுலேருந்து சரீரத்தை சரிபாதி ஒரு முகம். அதுக்கு இது தொடை அளவு வந்து 2 முகம். இது கெண்டைக்கால் வந்து கால் முகம். இது முட்டி வந்து கால் முகம். கெண்டைக்கால் வந்து 2 முகம். பாதம் ஒரு கால் முகம். இந்த அளவு பிரமாணத்தை வச்சு தான் இந்த விக்கிரகத்துக்கு இப்போ மெழுகு பிண்டம் பிடிக்க போகிறோம். இது பேர்மின் வேக்ஸும் குங்குலியமும் கலந்த மெழுகு. இது இப்போ எங்களுக்கு வந்து உருவங்கள் தயார் பண்ணணுன்னாக்கா இப்போ எங்கள் மனசுலேயே பரம்பரையாக பண்ணுறதுனால வழியாக பண்ணுறதுனால இந்த உருவம் வந்து பெருமாள்னாக்கா சங்கு சக்கரம் அபயவரதம் கூட இருப்பார். சுப்பிரமணியர்னா இந்த உருவத்தில் இருப்பார். அம்பாள்னா இப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு மனசுலேயே பதிஞ்சதுனால இந்த உருவத்தை எடுக்கிறப்பயே இந்த உருவத்துக்கு இப்படி தான் அமைப்பு இருக்கணுன்ட்டு நம்ம மெழுகுலையே இப்போ பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த மெழுகை வந்து இந்த ராஜராஜேஸ்வரி செய்கிறதுக்காண்டி இந்த உருவம் தயார் பண்ணுறோம். தொடைப்பாகம் இது. இங்கு தயாராகும் சிலைகள் 4 அங்குலம் முதல் 15 அடி உயரம் வரை தயாராகி உலக நாடுகள் அனைத்திற்கும் அனுப்பப்படுகிறது. இது கால் பாகம்.
மடக்கின கால் இது. இப்போ இந்த மெழுகை வந்து பதமாக இருக்குது. இப்போ இதை வந்து ஆற வைக்கிறதுக்காண்டி தான் அந்த தண்ணியில் போடுறோம். இந்த தண்ணியில் போட்டால் தான் அந்த மெழுகோட தன்மை வந்து ஹார்டாக ஆகிடும். அப்போ தான் நம்ம வேலை அளவு எடுக்கிறதுக்கு முறைகளுக்கு கரெக்டாக இருக்கும். அது இப்போ வந்து பிண்டம் பிடிச்சி இந்த விக்கிரகத்தோட உருவத்தை கொண்டு வந்திருக்கோம். இப்போ அளவு பிரமாணத்துக்கு அது பிரிக்க போகிறோம். இந்த ஒடிவோலையிலேருந்து இந்த அளவு பிரமாணத்தை பிரிக்க போகிறோம். இப்போ விக்கிரகத்தோட லலாடம், இது கழுத்து பாகம், இது மார்பு, இது தொப்பில், இது சரிபாதி. இந்த அளவில் வந்து இது அம்பாள் விக்கிரகமாக இருக்கிறதுனால இது 1.5 முகம் மேல் பாகத்தில் 1.5 முகம் வைக்கணும். இடுப்பு பாகம் 1 முகம் வைக்கணும். இது கீழ்பாகம் 2 முகம் வைக்கணும். பெண் உருவமாக இருக்கிறனால மார்பு பாகத்தை தனியாக தான் செய்து அதில் வைக்கணும். அளவு பிரமாணத்துக்கு இந்த உருவத்தை கட் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு இந்த கால் இதெல்லாம் ஜாயின் பண்ணணும். இப்போ அளவு பிரமாணத்துக்கு இது கட் பண்ணிவிட்டு, இது மடக்கின கால், இது கால், இது அம்பாள் உருவம், ராஜராஜேஸ்வரி உருவம். இது 4 கையில் அமைஞ்ச உருவம். இந்த உருவத்துக்கு இப்போ 2 கை, மின் கை பின் கைன்னு 2 கை வருது. இந்த 2 பாகத்தையும் இது தனித்தனியாக ஜாயின் பண்ணிவிடுவோம். அப்படி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிடுவோம். இந்த ஜாயின் பண்ணிவிட்டு இந்த அளவு பிரமாணத்தை எடுத்ததுனால இந்த அளவுக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் மேலே நம்ம அழகுக்கு உருவம் அங்க லட்சணம் எப்படி இருக்கணும் நம்ம ஐடியாவுக்கு அதை வந்து நம்ம உருவத்தை மேலே கிணம்லாம் வச்சு உருவத்தை மாற்றணும். இப்போ அளவு தான் இப்போ எடுத்து சரி பண்ணியிருக்கோம்.
ஜாயின் பண்ணுறதுக்காண்டி இந்த இரும்புலாட்டி பண்ண அந்த இது பத்திக்கோல்னு சொல்லுவோம். அது இதை வச்சு தான் அந்த உருவ ஜாயிண்டல் பண்ணுறது. இது உலையிலேயே இந்த நெருப்புலேயே இருக்கும் அது எப்போதும். ரெண்டு கை ஜாயின் பண்ணியாச்சு. ரெண்டு கை ஜாயின் பண்ணிவிட்டு இது பாதத்தோடு அது இருக்குது. பாதம் இது பிறகு இந்த மேல் கை கீழ் கை ரெண்டும் ஜாயின் பண்ணணும். காது ஒட்டிட்டு ஆபரணங்கள் போடணும். இப்போ ஆபரணங்கள்லாம் போட்டு முடிஞ்ச உடனே உதாரணத்துக்கு இந்த மாணிக்க வாசகர் இப்போ மெழுகில் தீர்மானம் ஆகிருக்கு. இந்த மாணிக்க வாசகர் இப்போ மெழுகில் தீர்மானம் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஆபரணங்களை போட்டுட்டு இது ஒரு ரன்னர் போட்டிருக்கோம். இந்த ரன்னர் இந்த கரு கட்டுறதுக்காண்டி இதுதான் இந்த ஆற்று வண்டல் மண் பூசியிருக்கோம். அது சரிபாதியாக அந்த மண் மோல்டு பண்ணியிருக்கோம். அந்த பின்பக்கத்தில் அந்த சரிபாரி மின் உருவம் காட்டுறப்ப இந்த ரன்னர் தான் மெழுகெலாம் ரிலீஸ் ஆகிறது. இது ஓரத்தில் உள்ளது தான் ஆற்று வண்டல் மண். அதுதான் இந்த சுவாமிமலை ஓரத்தில் இந்த காவேரி படுகையில் கிடைக்கிற இந்த வண்டல் எங்கே வேணாலும் படியுது ஆற்றுல. ஆனால் எங்களுக்கு தொழிலுக்கு சம்மந்தமாக அந்த பக்குவமான மண் இந்த சுவாமிமலை காவேரி படுகையில் தான் படியுது. அதனால தான் நாங்கள் பூர்வீகமாக அந்த தொழிலை சுவாமிமலையிலே இருந்துட்டோம். இந்த ஆற்று வண்டல் மண் இது ஒரு லேயர் பூச்சிட்டு அதுக்கப்புறம் களிமண் மணல் சேர்ந்த ஒரு லேயரை இதுக்கு மேலே கோட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு இந்த தாள் மெழுகு எடுக்கிறதுக்கும் மெட்டலை உருக்கி ஊற்றுறதுக்காண்டி இந்த தாழ்வாகி அதில் ஒட்டிடுறோம். இதுக்கு மேலேயே திரும்பவும் ஆற்று வண்டல் மண்ணையும் திரும்ப களிமண் மண்ணையும் ஒரு மோல்டு பண்ணுறோம். இது பண்ண பிற்பாடு இந்த உருவம் இந்த சிவன் இந்த உருவம் அதில் மண்ணில் ரெண்டு பக்கமும் மண் மோல்டு ஆகிடுச்சு. இது மெழுகு இருக்குது. இந்த துவார வழியாக தான் இப்போ ஹீட் பண்ணி மெழுகு எடுக்க போகிறோம். அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். அதை மெழுகு எடுத்துட்டு திரும்ப இந்த கருவை சூளை போட்டுட்டு திரும்ப சேர்மானம் செம்பு பித்தளை ஈயம் 82% செம்பும் 15% பித்தளையும் 3% காரியமும் சேர்ந்த கலவையை இப்போ மெட்டலை உருக்கி இதில் ஊற்ற போகிறோம். அது தங்கம் வெள்ளி சேர்க்கிறதுங்கிறது அந்த கோயில் நிர்வாகத்தில் உள்ளவங்க பொறுப்பில் உள்ளவங்க அது அவங்க விருப்பப்படி அதிகமாகவோ கொஞ்சம் கம்மியாகவோ சேர்ப்பாங்க. அது சேர்த்தாக்கா பஞ்சலோகம் 5 லோகம் கலந்தது பஞ்சலோகம் ஆகிடும். அது இப்போ இதுக்கு பிறகு இந்த மண் மோல்டு பண்ணுறதை பார்க்க போகிறோம். இச்சிலைகள் உருவாக்கத்திற்கு முக்கிய தேவையான வண்டல் மண்ணை இந்நகரில் ஓடும் காவிரி ஆற்று படுகையின் ஓரத்திலிருந்து எடுத்து சலித்த பின்னர் நீர் கலந்து குழைத்து மெழுகு சிலையின் மேல் பூசுகின்றனர். இந்த மண் 3 வருஷத்துக்கு முன்னால் படிகிற நைஸாக பதமாக உள்ள மண். இது நம்மளோட ஸ்கின் மாதிரி அந்த அளவுக்கு பதம் இங்கே கிடைக்கிது. இந்த சாய்மலை ஏரியாவில் மட்டும் கிடைக்கிது. இதை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வேக்ஸ் மால்டை வச்சு மோல்டு போடுறதுக்கு கேஸ்டிங் பிஃபோர் கேஸ்டிங் இப்படி பண்ணுறோம். இது மேலே வச்சு அப்படியே ஒரு லேயர் ஒரு 2 இன்ச்சுக்கு அப்படியே அப்ளை பண்ணிடுறோம். இந்த மண் ஏன் நம்ம அப்ளை பண்ணுறோன்னா இது நல்ல சாஃப்டாக இதோட ரிசல்ட் அப்படியே இது கொடுக்கும்.
உள்ளே வந்து மேலே மோல்டு கட்டிட்டு உள்ளே வேக்ஸ் இருக்கும். அந்த வேக்ஸை வந்து நாங்கள் ஹீட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா காஞ்சி இறுகி கல் மாதிரி ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணக்குள்ளே உள்ள மெழுகு உருகி வெளில வந்துடும். அப்போ வந்து உள்ளே ஹாலோவாக எங்களுக்கு இதோட ஷேப் கிடச்சிரும். அந்த ஷேப்பை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து மெட்டலை ஊற்றி உள்ளே ஊற்றுறோம். மெழுகு சிலை மேல் பூசப்பட்ட இந்த மண் கலவையை உலர வைத்த பின்னர் அதன் பின்புறமும் பூசி உலர வைக்கின்றனர். உலர வைத்தல் கருவின் அளவிற்கு தக்கபடியும் சூரிய ஒளியின் தன்மையை பொறுத்தும் 2 நாட்கள் முதல் 60 நாட்கள் வரை செயல்படுத்தப்படுகிறது. உலர்ந்த இந்த கருவின் மேல் கம்பிகள் வைத்து இறுக கட்டி ஆற்று மண் கொண்டு பூசி கருவை செங்குத்தாக நிறுத்தி வைத்து வெப்பத்தை உண்டு பண்ணுவதன் மூலம் உள்ளிருக்கும் மெழுகை உருகச் செய்து வெளியே வர வைக்கின்றனர். மெழுகை வெளியே எடுத்த பின்னர் வெப்பத்தினால் உண்டாகும் வியர்வையை நீக்க உலர வைக்கின்றனர். பின்னர் வெளியே எடுக்கப்பட்ட மெழுகு கருவை மண்ணில் புதைத்து வார்ப்பு வாயின் மூலம் சுமார் 1200 டிகிரி கொதிநிலையில் உருக்கப்பட்ட உலோக குழம்பை உள்ளே ஊற்றி சுமார் 8 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் வரை தானாக சூடு தணியுமாறு வைத்து விடுகின்றனர். வெப்பம் நன்கு தணிந்த பின்னர் அதனை எடுத்து தண்ணீர் தெளித்து கருவை உடைத்து
உள்ளே இருக்கும் வார்ப்பு சிலையை வெளியே எடுக்கின்றனர். வெளியில் எடுக்கப்பட்ட இந்த வார்ப்பு சிலைகளின் மேல் பக்கம் இருக்கும் தேவையற்ற உலோகங்களை அதற்கான கருவி கொண்டு முதலில் உடைத்து எடுக்கின்றனர். தேவையற்ற உலோகம் நீக்கப்பட்ட இந்த சிலைகளை கொண்டு வந்து மேல் பக்கம் தேய்ப்பதன் மூலம் வளவளப்பு தன்மையை கொண்டு வருகின்றனர். இத்தனை செயல்களும் கைவேலைப்பாடு மூலம் மட்டுமே நடைபெறுவது குறிப்பிடத்தக்கதாகும். நல்ல தரமான சிலைகள் 50 குடும்பங்கள் மூலம் பரம்பரையாக சுமார் 300 முதல் 500 நபர்களுடன் மிகச்சிறந்த முறையில் தயாராகி தமிழக அரசு நிறுவனமான பூம்புகார் மூலம் அனைத்து இடங்களிலும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் இங்கிருந்து மட்டுமே சிலைகள் தயாராகி வெளிவருகிறது. கலைகளை போற்றி காக்கும் இது போன்ற கலைஞர்கள் இருக்கும் வரை நம் கலாச்சாரம் அழிய வாய்ப்பில்லை.